நேச்சர் ரைட்டிங் அப்படின்றது இப்போது ஒரு போயம் ஏதோ ஒன்று லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அதோடைய அந்த நேச்சர் எப்படி இருந்துச்சோ அதை ஸ்பாயில் பண்ணாமல் அதே போல் அதே ஆர்டரில் நம்ம கொண்டு வரணும், அதே சிம்பிளிசிட்டியோட அதே பொருளாக்கத்தோடு நம்ம கொண்டு வரணும். இதை நம்ம ஆல்டர்னேட்டிவ் பண்ணக்கூடாது, நம்ம வேறு ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு போகக்கூடாது. நேச்சராக அது எப்படி நேச்சராக இருந்துச்சோ அதே போல் நம்ம ரீஸ்டோர் பண்ணும் பொழுது நேச்சராகவே கொண்டு போகணும். இதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்கிறாங்க. ஜேம்ஸ் தாம்சன் அப்படிங்கிறவர் ஒரு லாங் போயம் ரைட் பண்ணியிருந்தார். த சீசன் அப்படிங்கிற ஒரு லாங் போயம். இது ஒரு பிளாங்க் வேர்ஸாக இருந்துச்சு. 1726 1730 வரைக்கும் அதை ரைட் பண்ணியிருக்காரு போல். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, அதில் வந்துட்டு ரொம்ப வைடாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஜான்ரேல கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் நேச்சர் ரைட்டிங். அதாவது ரொம்ப எஃபோர்ட் போட்டிருப்பார். அதே மாதிரியே நேச்சராக கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணி அதே ஜான்ரேல கொண்டு போகிற ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி அதே நேச்சுரலாகவே ஸ்பாயில் பண்ணாமல் அதே மாதிரி கொண்டு போகிறக்கு பேர் தான் நேச்சர் ரைட்டிங். இதில் ரொம்ப க்ளோஸாக இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. அதாவது க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி அப்படியே சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே இன்டிமேட் பண்ணணும். ரியலிஸ்டிக்காக சொல்லியிருக்காங்கன்னா அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அப்புறம் வந்துட்டு அதோடைய ஒரு ப்ரோஸில் அதோட நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை பற்றி எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்களோ அதே மாதிரியே டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டர்ட் ஆஸ் இட் அப்பியர்ஸ் டு த டிஸ்டிங்டிவ் சென்சிபிலிட்டி ஆஃப் த ஆத்தர். அந்த அதோடைய தனித்துவமான உணர்ச்சி எப்படி சொல்லுதோ அதே போல் வழங்கணும், அதே போல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரோஸோடைய நேச்சுரல் என்விரான்மெண்ட் எந்த ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கோ அதே போல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.